பியூட்டிஃபுல் லிச்சிடா. ஓகே, பியூட்டிஃபுல் ஒன். ஆக்சுவலி இது ஆஃப்டர்நூன் வந்து நான் எடுக்கிறது. ரொம்ப அழகி எக்ஸாட்டிக்ஸில் பியூட்டிஃபுல் ஒன். சிஸ்டர் எக்ஸாட்டிக்ன்றீங்களா? என்ன சிஸ்டர் எக்ஸாட்டிக்? ஒன்றும் இல்லை, ஹைப்ரிட்ஸில் நியூவாக பியூட்டிஃபுல்லாக அழகாக வர்ற ஒன்று அதிகமான ப்ரைஸுக்கு நம்ம வாங்கி வைக்கும்போது நிறைய பேர் கையில் அது இல்லைன்னா அது எக்ஸாட்டிக்ஸ், அவ்வளவே தான். சுட்டிராக், டபுள் லோட்டஸ், ஸோ மெனி இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாட்டிக்ஸாக இருந்தது தான். அதுக்கப்புறம் நிறைய பேர் கைக்கு வந்து அது எல்லார் கையிலையும் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லார் கையிலையும் இருக்கிறதுனால அது நார்மல் வெரைட்டின்ற மாதிரி ஆகிடுச்சு. இப்போ அவ்வளவே தான். பட்டு என்ன தான் எக்ஸாட்டிக்ஸ் அப்படி இப்படினாலும் ஓல்டு வெரைட்டிஸில் அவ்வளோ பியூட்டிஃபுல் வெரைட்டிஸ் இருக்குது. அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்வேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ லிச்சிடா வந்து நான் ஒரு 2000 ரூபாய் சொல்கிறேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் அதுக்கு இடையில் ஒரு 500-600 வகையான கிழங்குகள் வந்து இருக்குது. பியூட்டிஃபுல்லாக 100, 150, 200 அதை முதல்ல வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹை ரேட்டுக்குள்ளதை வாங்கலாம். இதை தான் நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கேன். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி இந்த மாதிரி அதிகமான விலைக்கெல்லாம் வாங்கி வச்சு அது டக்குன்னு விலை குறையும் போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா டிசப்பாயிண்ட் ஆகுது. ஐயோ என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு. அதர்வைஸ் உங்களுக்கு அடிக்ஷன் இருக்குது, இல்லை இது எனக்கு இன்றைக்கே வேணும், இப்போயே நான் வச்சாகணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு மோகம் இருந்ததுன்னா நீங்கள் எவ்வளோ விலை கொடுத்தனாலும் வாங்கி வச்சுக்கலாம். அதை யாரும் தடுக்க போகிறதில்ல. ஸோ இதுதான் வந்து தமிழச்சி கார்டன் சொல்கிறது. நான் என்னெல்லாம் இன்னல்கள் இருந்ததோ எனக்கு ரெயின் லில்லி ஃபீல்டில் அதை சொல்லி நான் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் இது பண்ணுறேன், ஒரு அவேர்னஸ்ன்னு சொல்லலாம். இல்லைனா உங்களுக்கு பின்னாடி இந்த ரெயின் லில்லி பற்றின ஒரு டிசப்பாயின்மெண்ட்ஸ் வந்துடக்கூடாது. என்னடா ஆச்சு, என்னடா அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் இருந்துடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து நம்ம சொல்கிறது. ஓகேவா?